இனி பட்டிமன்றம் நடக்கும். ஆண்களே வரைக்கு எஸ் வேந்திர பாண்டியன், என் கணேச பாண்டியன், ஆர் பாலகணேசன் மேடைக்கு ஒரு வாய் கூட்டப்படுது. பெண்களை எம் ராஜபிரிதா, எம் பாலாஜி, எஸ் அனிதா அவர் மேடைக்கு வந்து பட்டிமன்றத்தை ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சின்ன பேருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பீங்க. ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கலாம், ஒருத்தருக்கு ஏதாவது ஆறுதலாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஒருத்தருக்கு அட்ரஸ் தெரியாத இருக்கிறவருக்கு வழி சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஸோ நம்மளே பாராட்டிக்கணும். அதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. நம்மளே பாராட்டிக்கணும். அதுக்காக அத்தனை பேர் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எவரிபடி ப்ளீஸ் கிளாப்ஸ் எவரிபடி. எஸ், தேங்க்யூ. இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பிக்க போகிறது. செய்ய வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை வைத்து உங்கள் அனைவரையும் அமைதி காக்கும்படியும் அனைவரும் கவனிக்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவின் வழித்தோன்றல்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த உலகத்தை படைத்து நம்மையெல்லாம் இயக்கும் இறை சக்தியை வணங்கி குறிக்கோள்களுக்காக தீவிரமாக செயல்படுபவர்கள், அதில் சிறந்தவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஆண்கள் அணியில் 2 பேர் வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு மார்த்தட்டி கொண்டு ஆண்கள் தான் குறிக்கோளுக்கு சிறந்தவர்கள் வந்திருக்காங்க. இந்த பக்கம் பெண்கள் பாருங்கள், சேலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாயாட இல்லை வாதாட பெண்கள் தான் சிறந்தவர்கள் வாதாட வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் கரகோஷத்துடன் வரவேற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இவங்க பேசுறத வச்சு தீர்ப்பு சொல்லணும் இல்லைங்களா? அந்த பொறுப்பை நான் உங்ககிட்டயே விட்டுற போகிறேன். எப்படின்றீங்களா? நீங்கள் அவங்க சொல்லுகிற கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கைத்தட்டுங்க. உங்கள் கைத்தட்டல்களின் ஒளியை கொண்டு எந்த அணிக்கு எவ்வளோ மதிப்பெண்கிறத நான் தீர்மானிக்கலான்னு இருக்கேன். ஆகையினால உங்களுடைய கவனமும் உங்களுடைய கைத்தட்டலும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். ஸோ அவங்க பேசுகிற பாயிண்டில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்களுடைய பலத்த கைத்தட்டலை தந்து என்னுடைய தீர்ப்புக்கு நீங்கள் தான் பாயிண்ட்ஸை தரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆண்கள் தான் குறிக்கோளுடன் செயல்படுபவர்கள் என வாதிட பொறியியல் மாணவர், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மாணவர் வேந்தர்ஜித் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். வாவேந்தே, நல்ல கருத்துக்களை தாவேந்தே. நம் சங்கத்தின் 43வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை ஆறுமுகநேரி நாடார் சொந்தங்களுக்கும், இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நம் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பட்டிமன்ற உரையை துவங்குகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அணி, ஆண்கள் அணிக்கு கொஞ்சம் சோதனையான நிலைமை தாங்க. என்னடா இவன் வந்ததும் வராததுமா சோதனை கீதனன்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எதிரணியில் இருக்கிற 3 பேரையும் கொஞ்சம் பாருங்கள். அவங்க பேசும்போது கை தட்டணுன்றதுக்காக ஆட்களையும் கையோடு அழைத்து வந்திருக்கும் எங்கள் பிரீதாக்கா வந்திருக்காக. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? சொல்லியிருந்தேன் எனக்கு கூட கைத்தட்ட ஆள் வேணும், செலவை ஷேர் பண்ணியிருக்கலாமே. என்னம்மா அடுக்கு மொழியில் வசனமாக பேசி பொய்ய கூட உண்மை மாதிரி சொல்கிற எங்கள் அனிதாக்கா வந்திருக்காக. பொய் வந்து கணவர்கிட்ட சொல்லுவாங்களா இல்லை எல்லா இடத்துலையுமா? தெரிலங்க, அவரை தான் கேட்கணும். வழக்கறிஞராக இருப்பாங்களோ, பொய்யை உண்மையாக சொல்லுவாங்களாம். கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக். அவரை பற்றி சொல்லியே ஆகணும். தன்னோட சொந்த இனத்திற்கே துரோகம் செய்ய போற எங்கள் அண்ணன் பாலாஜி அண்ணன் வந்திருக்காக. என்னப்பா பால் வடிகிற அந்த பாலாஜி முகத்தை பார்த்தா அப்படி சொல்றீங்க? ஆமா நடுவர் அவர்களே, இவங்க 3 பேரையும் சமாளிக்கிறதுன்றது இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமான வேலை தான். நம்ம நாட்டில் உங்களுக்கே தெரியுங்க, பெண்களுக்கு தான் எதுலேயுமே முதல் உரிமை கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நடுவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்கள் அணியை முதல்ல பேச வச்சிருக்காரு. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, நடுவர் தீர்ப்பை கண்டிப்பாக ஆண்கள் அணிக்கு சாதகமாக தான் கொடுக்க போறாருன்னு தெரியுது. என்ன நடுவர் அவர்களே, ஆமாம் தானே?
அது அவங்க கிட்ட கொடுத்துட்டாப்பா, அவங்க கைத்தட்டெல்லாம் முடிவு பண்ணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காலத்து பெண்களோட அதிகபட்ச குறிக்கோளே என்ன தெரியுமா? அடுத்தவனை விட நல்லா மேக்கப் போடணும் அப்படின்றது மட்டும்தான். எப்படி சொல்றேன்னா, இப்படிதாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருக்கான். சம்மரா இருக்கு, சரி எதனா சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்துருக்கான். அங்கே ஒரு க்ரீம் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு. சரி ஐஸ்கிரீமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சுருக்கான். அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, டேய் டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு. அது ஐஸ்கிரீம் இல்லைடா, நானும் உன் தங்கச்சியும் சேர்ந்து செஞ்ச ஃபேஸ் க்ரீம்டா அப்படின்றாங்க. நம்ம எல்லாரும் என்னங்க கேள்விப்பட்டிருக்கோம்? ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம்லாம் தாங்க இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் ஃபேஸ் க்ரீமு, பாடி க்ரீமு இதெல்லாம் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இதெல்லாம் எதில் போட்டு வைப்பாங்க? நல்ல காஸ்ட்லியான ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவில் தான் போட்டு வைக்கிறாங்க. 10 டப்பா இருக்கும். அருண் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும். உள்ளே என்ன இருக்கும்? கருவேப்பிள்ளை, புதினா, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சாப்பிடுங்க. ஓ, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு செவக்குமோ உங்களை மாதிரி? நம்ம எல்லாரும் என்னங்க கேள்விப்பட்டிருக்கோம்? மனிதர்கள் அவங்க வந்து மழை, வெயில் இதிலெல்லாம் வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு ஜன்னல், கதவு இதெல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு தானே நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த காலத்து பெண்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அவங்களுக்கு பின்னாடியே ஜன்னலையும் கதவையும் சேர்த்து தச்சுட்டு வந்துடுறாங்க. ஓ, அவங்க மேல் சட்டையில் ஜன்னல். ஒருவேளை பாதுகாப்பு காத்தோட்டத்துக்காக இருக்குமோ? ஆண்கள்லாம் குறிக்கோளை நோக்கி ஓடி ஓடி ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதுக்கு நம்ம நடுவரையே கூட ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்காரு, ஒல்லியாக வேற ஆகிட்டாரு, கொஞ்சம் குறிக்கோளை நோக்கி ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இந்த தங்க தம்பி தான் என்னை இவ்வளோ கரிசனத்தோடு சொல்லுது. ஒரு ஆணோட வலி இன்னொரு ஆணுக்கு தான் சார் தெரியும். ஆஹா, பாருங்க. ஆனால் எதிரணியில் இருக்கிற 2 அக்காவையும் கொஞ்சம் பாருங்க, குறிக்கோளை நோக்கி ஓடா தேஞ்சிருக்காங்க. அப்படியா தெரியுது? அவங்கெல்லாம் ஓடா தேயல, அவங்க ஹஸ்பண்டோட பர்ஸு 2 தான் ஓடா தேஞ்சிருக்குது. ஆண்கள்லாம் ஒரு 10 ரூபாய் செலவு செஞ்சாலும் நடுவர் அவர்களே, அது ஒன்று ஒரு கட்டாய தேவைக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த 10 ரூபாயை மூலதனமாக வச்சு அவங்க ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்க போகிறாங்களா இருக்கும். ஆனால் பெண்களை மட்டும் சும்மா சொல்லிடக்கூடாதுங்க. பயங்கரமாக மிச்சம் பிடிப்பாங்க, பயங்கரமாக பேரம் பேசுவாங்க. எங்கெங்கெல்லாம் தெரியுமா? இந்த சின்ன சின்ன ரோட்டோர கடைகளில், தெருவோர கடைகளில் இதிலெல்லாம் ஒரு 5-10 ரூபாய் எப்படியோ மிச்சம் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அதை வேற அவங்க கணவர்கிட்ட வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு தாங்க தெரியும் அதுக்கப்புறம் நடக்க போகிற விபரீதம் என்னன்ட்டு. அந்த வாரமே துணி கடைக்கு கூட்டு போக சொல்லுவாங்க. அங்கே தான் உண்மையாக கங்கா சந்திரமுகியாக மாறுறத அவர் கண்ணு முன்னாடி பார்ப்பார். அங்கே சீப்பான புடவையோ சுடிதாரையோ பார்க்க கூட மாட்டாங்க. அது ஏதோ ஒரு கெட்டு போன தயிர் சாதம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதை. ஆனால் காஸ்ட்லியான புடவையாக தேடி போய் வாங்குவாங்க. இங்கே ஒரு 5 ரூபாய் மிச்சம் பிடிப்பாங்க, அங்கே ஒரு 5000 ரூபாயை போய் ஈஸியாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. நடுவர் அவர்களே, பெண்கள் வந்து குறிக்கோளை நோக்கி போகலன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். இப்போது தன்னோட வாழ்க்கையில் சாதித்த சில ஆண்களை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. தமிழ்நாட்டோட பொற்கால ஆட்சி காலம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர பேர் என்னது? நம்ம கர்ம வீரர் காமராஜரோட பெயர் தான். அவர் சாதித்த குறிக்கோளை பற்றிலாம் நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அவர் செஞ்ச ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன், கேளுங்க. இன்னைக்கு திருச்சியில் பெல் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய நிபுணர்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருக்காங்க. எல்லா இடத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு இந்த நிறுவனம் கட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் ஏதுவாக எந்த இடமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அப்போ சிஎம்மாக இருந்த நம்ம கர்ம வீரர் காமராஜர் கிட்ட போய் கேட்கும் போது அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லியிருக்காரு, திருச்சியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கட்டுங்க, அங்கே நிறுவனம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவ்வளோ நிபுணர்கள் பார்த்ததுக்கு அப்புறமாவும் அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு பெல் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை கட்டியிருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லியிருக்காரு நம்ம படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர். அதனால தான் படிக்காத மேதை அவருக்கு பட்டம். அவர் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்துட்டு வணிகத்துறையில் முன்னணியில் இருக்கிறது எதுன்னு கேட்டால் நம்ம வந்து HCL நிறுவனம் தான். அதோட ஓனர் யாருன்னு அப்படின்னு கேட்டால் சிவநாடார் அவர்கள். அவர் கூட இப்போ அவரோட நிறுவனத்துக்கும் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. அது இல்லாமல் பொது சேவைகள், நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட கோடி கணக்கில் நிதி கொடுத்து இப்போ உதவி இருக்காரு. நம்ம சமூகத்தில் இருக்கிற ஆண்களே எத்தனையோ பேர் எத்தனையோ துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க.
இதில் நம்ம மொத்த ஆண்கள் லிஸ்ட்டையும் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம சொல்கிறதுக்கு நேரமே பத்தாது. இப்போ நான் சில தலைவர்களோட பேரெல்லாம் சொன்னோன்னே எதிரணியில் இருக்கிற 3 பேரும் கண்டிப்பாக கூகுள் சர்ச் பண்ணி அவங்க ஒரு 3 தலைவர்களோட எடுத்துகிட்டு வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பெண்களும் குறிக்கோளை நோக்கி போக தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த குறிக்கோளை நோக்கி போகாமல் தடுக்க நினைக்கிறதும் இன்னொரு பெண்ணாக தாங்க இருக்காங்க நடுவர் அவர்களே. நான் இது எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லைப்பா, அந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு இல்லைப்பா. அதான் நான் பார்த்துருந்தா இந்நேரம் எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுத்துருப்பீங்களே. தம்பி என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி, சீரியலை பார்த்து சொல்கிறார். உண்மையில் என்னன்னு தெரியாது, சீரியலை பார்த்து. நீங்கள் பார்ப்பீங்களோ? நடுவர் அவர்களே, தெய்வ மகள், பாண்டியன் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி பல இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லியாக கண்டிப்பாக ஒரு பொண்ணை தான் நடுவர் அவர்களே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. இதுலேயே தெரியலையா, பெண்களுக்கு எதிரி 2 பேர் தான். ஒன்று அவங்களோட திருவாயி, இன்னொரு பெண்ணு தான் நடுவர் அவர்களே. நம்ம அவ்வளோ தூரம் கூட போக வேணாம், இந்த பட்டிமன்றத்தையே கூட நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அங்கே பாருங்க, பெண்கள் தான் குறிக்கோளை நோக்கி போகிறாங்க, பெண்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு பேசுகிறதுக்கே எங்கள் அண்ணன் பாலாஜி அண்ணன் ஒரு ஆணோட துணை அவங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா? இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் நடுவர்களே, ஆண்கள் தான் வந்து குறிக்கோளை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களோட அதிகபட்ச குறிக்கோள் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு சரி சமமாக வரணும் அப்படின்றது தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஆண்கள் ஏற்கனவே சாதிச்சு டாப்பில் இருக்காங்க, அவங்கள பீட் பண்ணுறது தான் இப்போ பெண்களோட குறிக்கோள். ஆனால் ஒரு ஆணின் குறிக்கோள்ன்றது அப்படி கிடையாதுங்க. தான் சார்ந்த எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் மேலே இருக்கிறது வந்து ஒரு பாயா கேர்ளா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இது கிடையாது. அவங்க சாதிச்சு அவங்களோட துறையில் நம்பர் 1 வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு ஆணோட குறிக்கோளாக இருக்குது. இப்படி சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. ஆண்கள் லட்சங்களை நோக்கியும் ஓடுகிறார்கள், லட்சியங்களை நோக்கியும் ஓடுகிறார்கள். ஆனால் பெண்களின் குறிக்கோள் என்பது வெறும் வெற்று ஆடம்பரமே. எனவே நடுவர் அவர்களே, தன்னோட குறிக்கோள் மட்டும் இல்லை, தன்னோட வம்சமே நல்லா இருக்கணும் அப்படின்ற குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு அப்பாவையும் தாத்தாவையும் நினைவில் கொண்டு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. வேந்தருக்கு பதில் சொல்ல ராஜா பிரீதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அவையோருக்கும் மற்றும் எடுத்த காரியத்தை சீரும் சிறப்புமாக வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என் குல பெண்களுக்கும் என் பாசமும் மரியாதையும் கலந்த வணக்கங்கள். இது ஒன்றும் அரசியல் பரப்புரை இல்லை தம்பி, பணத்துக்கும் பிரியாணிக்கும் கைத்தட்ட. இது நம்ம ஆறுமுகநேரி நாடார் சங்கத்தின் குடும்ப விழா. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அப்புறம் நம்ம மச்சான்கள் தான். இவங்க எல்லாம் நம்மளுக்கு கை தட்டாம வேற யாருக்கு கை தட்ட போறாங்க சொல்லுங்க? ஆமா தானே சொந்தங்களே? வேந்திரஜித் தம்பி, அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது எல்லாம் நம்ம நடுவருக்கு தெரியுமா? உங்களை முதல்லயே பேச வச்சதுனால நீங்க ஜெயிச்சதா ஆகாதுமா. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரவங்க நாங்க. ட்ரெண்டிங்ல எப்பவும் பெண்கள் தான் இருப்போம் ஜிலி. இங்க நம்ம சங்கத்திலேயே எடுத்துக்கோங்க, அந்தந்த குழந்தைங்களோட அம்மாக்கள் தான் ஆர்வம் காட்டுறாங்க. தன் பிள்ளைங்களை போட்டியில் வெற்றிகரமாக ஜெயிக்கணுங்கிற குறிக்கோளோட அவங்க தானே செயல்படுறாங்க. அப்பாக்களை பாருங்க, கதை தான் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே வந்த 10 பேரை பார்க்கலாம், வியாபார உறவை வளர்க்கலான்னு ஆண்கள் கதை பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அவங்க வியாபார உறவை வளர்க்குறாங்க. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். பெண்கள் மெனக்கெட்டு தன் குழந்தை வெற்றி பெற வேண்டும் என்று ரொம்ப டென்ஷனோட தயார் நிலையோடு வந்திருக்காங்க. 2 பேரையுமே பாராட்டணும். வந்தவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். ஆனால் நான் சொன்னதில் வச்சு தான் ஒரு பெஸ்ட் லைவ் எக்ஸாம்பிளை பார்க்க முடிஞ்சது நடுவரே. பெண்களின் குறிக்கோள் 6 100 ஆக்குற
ஆற்றல் உடையது நடுவரே. 1957 ஒரு கவிஞர் அனுபவிச்சு பாடியிருக்காரு. மக்களே, நான் பாட போகிறேன், எந்திரிச்சு போயிடாதீங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணு பக்குவமா, தம்பி அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. ஆகவே பெண்கள் தான் இந்த பாட்டு 600 ஆக்குறாங்க. மணப்பாறை மாடுகட்டி ஏய் மாயவரம் ஏறு பூட்டி அந்த பாட்டாமா? சூப்பர் ஐயா, என்னோட சூப்பரா பாடுறீங்க. தொடக்கம் பாடினா ஜனங்களுக்கு புரியும். நீங்க நடுவில் பாடினீங்கன்னா ஆமா அருமை. பெண்கள் 600 ஆக்குறாங்க. பெண்கள் ஒன்றும் சாதாரணமானவங்க இல்லைங்க. அவள் ஒரு மல்டி டாஸ்கர், தன் வீட்டையே அழகாக்குகின்ற ஆர்கிடெக்ட், சாதாரண நாளையும் திருநாளாக்குகின்ற திருமகள், வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற தீர்க்கதரிசி, வீட்டுக்குள்ளேயே தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுக்கும் ஒரு டிடெக்டிவ், குழந்தைங்களோட மனசை தெரிந்து கொள்ளும் மனோதத்துவ நிபுணர், சமையலை கூட சத்தாக்குகின்ற ஒரு டயட்டீஷியன், எல்லாரையும் கட்டுப்படுத்துகின்ற ஹெட்மிஸ்ட்ரஸுங்க ஐயா. ஹெட் மாஸ்டருங்களா இல்லை சர்க்கஸ் ரிங் மாஸ்டரா? அப்படியும் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் தான் பெருமாள் மாதிரி தினமும் 10 அவதாரம் எடுக்கிறோமே ஐயா. இதில் காளி அவதாரமாக இருக்கும். குறிக்கோளை அடைய வேண்டிய அம்சங்கள் அத்தனையும் பெண்களுக்கு தான் உண்டு நடுவரே. அகர வரிசையில் சொல்லணும்னா அற்புதமானவள், ஆற்றல் மிக்கவள், இனிமையானவள், ஈடுபாடுடையவள், உதவியாய் இருப்பவள், ஊக்கம் கொடுப்பவள், எளிமையானவள், ஏற்றம் தருபவள், ஒளிமயமானவள், மொத்தத்தில் ஓர்மையான புத்தி கொண்டவர் நடுவரே. உண்மை உண்மை. இதுதான் புதிய நவீன ஆத்திச்சூடி நடுவரே. அப்போ இவங்க அவையார் போல. அவ்வளோ சீக்கிரம்லாம் என்ன சொல்லாதீங்க. நம்ம சரித்திர நாயகியான முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்தாங்க. அவங்களோட குறிக்கோளும் சாதனையும் பல நடுவரே. லேட்டஸ்டான டேட்டாவிலிருந்து சொல்லணும்னா பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்தூர் ஆபரேஷனை தலைமை ஏற்ற சிங்க பெண்கள் வியோமிகா சிங் மற்றும் சோஃபியா குரேஷி குறிக்கோளோடு செயல்பட்டதுனால தானே எதிரி நாட்டையே பணிய வச்சாங்க நடுவரே. பெண்கள் ஜாக்கெட்டில் இருக்கிற ஜன்னல்லாம் தெரியுது தம்பிக்கு. வயநாடு நீலச்சரிவில் அதுவும் குறுகிய நேரத்தில் 190 அடி நீளமுள்ள பாலத்தை கட்டின மேஜர் சீதா ஷெல்கே ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியல தம்பி? பெண் சிங்கம் வேட்டையாடினா எப்படி இருக்கும்னு செஞ்சு காமிச்சவங்களும் தெரியல, பாலம் கட்டி சம்பவம் பண்ணவங்களும் உங்க கண்ணுக்கு தெரியலையே. அப்போ நாங்க லிஸ்ட் எடுக்க தானே ஆகணும். சொல்லுங்க தம்பி. அண்ணா, தம்பி தான் கல்யாணம் ஆகாத சின்ன பையன், அனுபவம் கிடையாது. ஆனா நீங்க 2 பேரும் அப்படி இல்லையா அண்ணா? அவங்க ரொம்ப அனுபவிச்சிருக்காங்கன்றீங்களோ? பாவம். பெண்களுக்கு எதிராக பேசுறதும் பெண்டாட்டிக்கு எதிராக பேசுறதும் ஒன்றுண்ணா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வீட்டுக்கு தான் போகணும், பின்விளைவுகளையும் நீங்கள் தான் சந்திக்கணும். ஞாபகம் இருக்கட்டும்ண்ணா. பெண்களின் குறிக்கோள் தட்டில் இருக்கிற இட்லி மாதிரிங்க. தனித்துவம் தனித்தனியாக தெரியும், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. ஆனால் ஆண்களின் குறிக்கோளை பாருங்க, இடியாப்பம் மாதிரி. எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியாது, எங்கே முடிக்கிறாங்கன்னு தெரியாது நடுவரே. பெண் எழுந்தால் குடும்பம் உயரும், குடும்பம் உயர்ந்தால் சமூகம் முன்னேறும், சமூகம் வளர்ந்தால் தேசம் வளம் பெறும். ஆகவே இருபுற கருத்துகளையும் கேட்டு எங்கள் பக்க நியாயத்தையும் மனதில் கொண்டு நியாயம் தெரியும் இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு என் வாதத்தை இனிய முறையில் நிறைவு செய்கிறேன். அருமை. இருங்க,
அதுக்கு முன்னாடி முடியலையா? ஒன்று சொல்லிக்கிறேன் நடுவரே. எதிரணியில் இருக்கிற தம்பி பெண்களின் மேக்கப்பை பார்ப்பவர். ஆனால் எங்கள் அணியில் இருக்கிற தம்பி துரோகி இல்லம்மா, பெண்களின் சிறப்பறிந்து பெண்களுக்கு மகுடம் சூட்ட வந்தவர்னு பதிவு பண்ண விரும்புகிறேன் நடுவரே. அன்புக்கு இலக்கணமான பெண்களுக்கும் வம்புக்கு இலக்கணமான ஆண்களுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அருமை. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அன்பு வேண்டுகோள். நிறைய பேர் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் முழு கவனமும் உங்களுக்கு பட்டிமன்ற பேச்சின் மீது வரணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். முதல் சுற்று முடிந்தது. இரண்டாவது சுற்று. அமைதி, அடக்கம், ஆற்றலின் உருவமாக திகழும் கணேச பாண்டியன் அவர்கள் தன் சிந்தனையை அள்ளி தெளித்து மதிப்பெண்களை அள்ள வருகிறார். வாருங்கள் வசந்தமே. குறிக்கோள் என்றால் என்ன விலை என்று கேட்கும் எதிரணி பேச்சாளர்களே, குறிக்கோளே வாழ்வின் லட்சியமாக கொண்டிருக்கும் எண்ணணி நண்பர்களே, எங்கள் அணிக்கே வெற்றியை வழங்க இருக்கும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே மற்றும் இங்கு கூடியுள்ள உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்தில் பெண்களுக்கு குறிக்கோளை பற்றி யோசிக்கிறதுக்கு எங்கெங்க நேரம் இருக்கு? அவங்க தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மெகா சீரியல்லையே மூழ்கி போயிடுறாங்களே. ஒரு வீட்டில் மாமியாரும் மருமகளும் ஒத்துமையாக இருக்காங்கன்னா அது மெகா சீரியல் பார்க்குற நேரத்தில் மட்டும்தாங்க. அடடா, ஒத்துமையா? ஒரே சீரியலா இல்லை வேற வேற சேனல் வேற வேற சீரியலுங்களா? எல்லா மெகா சீரியலுமே ஒரே மாதிரி கதை தான் நடுவர் அவர்களே. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒத்துமை வழங்குது அப்போ சீரியல்லாம். வெரி குட். சொந்தக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா பாண்டியன் ஸ்டோர் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா அது தாம் பிரச்சனை மாதிரி நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த அழகுல அம்மா கையில காசு கொடுத்தா 600 ஆக்குவாங்களாம். யாருக்கிட்ட காது குத்துறீங்க? இவங்க பிரச்சனைகளை தான் 600 ஆக்குவாங்க. பாருங்க, ஏற்கனவே அவர் காது குத்தியாச்சான், புதுசெல்லாம் குத்த முடியாது. பிரச்சனையை தான் 600 ஆக்குறாங்களோ? உங்க அனுபவம். அப்புறம் என்ன சொன்னாங்க? சிங்கப்பெண்களின் சிந்தூர் ஆபரேஷனா 2 நாள் சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ சம்பவம் பண்ணதா பீத்திக்கிறாங்க. நாங்கெல்லாம் கார்கில் யுத்தத்தையே அசால்ட்டா சமாளிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோட சாதனைக்கு துணையா யார் இருந்தாங்க? அவங்க அப்பா தாங்க. எங்க ஆண் துணை இல்லாம உங்களால எந்த சாதனையும் சாதிக்க முடியாது. உங்க குறிக்கோள் என்னன்ட்டு பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க. வீட்டை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும், இவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆண் கிட்ட கேட்டு பாருங்க, என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணும், என் சமூகத்துக்கு நல்லது பண்ணணும், என் நாடு வளம் பெறணும் அப்படின்னு சொல்லுவான். போன வருஷம் என் தங்க அனிதா வந்து ஜிம்முக்கு போய் வெயிட்டை குறைக்கணும்ட்டு ஒரு உன்னதமான குறிக்கோளை ஆரம்பிச்சாங்க. ஜிம்முக்கு போனது என்னவோ 2 நாள் தான். ஆனா அதுக்கு அவங்க பண்ண அலப்பறை இருக்க அப்பப்பா தாங்க முடியல. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டது என்ன, இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டது என்ன, நானும் ஜிம்முக்கு போறேன்ட்டு வடிவேல் மாதிரி பெருமை பேசினது என்ன? அவ்வளவுதாங்க. ஸ்டேட்டஸ் எக்ஸ்பயர் ஆன மாதிரி குறிக்கோளும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நம்ம சங்கம் ஆரம்பிச்சதுக்கான குறிக்கோள் என்ன தெரியுங்களா? சென்னையில் இருக்கிற ஆறுமேரி நாடார் குடும்பங்கள் முன்னேறணும்ட்டு ஒரு உயரிய நோக்கத்துக்காக ஆரம்பிச்சது தாங்க இந்த சங்கம். இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை மற்றும் வருங்கால தலைமுறையிலும் முன்னேறணும்ட்டு எங்க வேலன் தாத்தா ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் வர அதை சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தாங்க இன்னைக்கு 43வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம். அப்புறம் என் தங்க பிரீதா வந்து மல்டி டாஸ்கிங் பத்தி அருமையா பேசினாங்க. கேட்ட எனக்கு தலையே சுத்திடுச்சு. கூட்டத்தில் கூட கொஞ்சம் பேர் மயங்கி விழுந்ததை பார்த்தேன். ஆக இது சாப்பிட்ட மயக்கமா இருக்கும் கூட்டத்தில். ஆக உங்க திறமையெல்லாம் வீட்டுக்குள்ள மட்டும்தான் காமிப்பீங்களா? குண்டு சட்டியில தான் குதிரை ஓட்டுவீங்களா? உங்களை பத்தி பெருமையா பேசும்போது கூட வீட்டை சுத்தி மட்டும்தான் ஏன் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வேற நினைப்பே கிடையாதா? இங்கதாங்க பெண்கள் குறிக்கோளையும் கடமையையும் குழப்பிக்கிறாங்க.
குடும்பத்தில் இருக்க எல்லாரோட குறிக்கோளை அடைய பாடுபடுவது அந்த வீட்டு தலைவன் மற்றும் தலைவியோட கடமை. அந்த கடமைன்ற வட்டத்தில் பெண்கள் முடங்கி போயிடுறாங்க. ஆனால் நாங்கள் மட்டும்தான் அந்த வட்டத்தை தாண்டி பொதுநலத்தை பற்றி யோசிக்கிறோம், செயல்படுறோம். எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். என் பொண்ணு படிச்சுட்டு இருந்தா அதிசயமா. பாட புஸ்தகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கதை புஸ்தகம், நடுவில் மொபைல் ஃபோன், மூணையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, அவ தான் படிக்கிறாளே, நம்மளா அமைதியாக இருக்கலாம் இல்லையா? ஏன் வாய் சும்மா இருக்குமா? நாம வேற பேச்சாளராச்ச, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலன்னா தூக்கம் வராத. ஏம்மா, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுமா, அப்படின்னாதான் உன்னோட குறிக்கோளை அடைய முடியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என் பொண்ணு சொன்னா, போர் அடிக்காமல் இருக்கணும், அதுதான் என்னோட குறிக்கோள். அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணினா நான் ஸ்லீப் மோட் போயிடுவேன். உங்க பொண்ணாச்சே, அவளை எதிர்த்து பேச முடியுமா? அவளை ஜெயிக்க முடியுமா? பேச்சாளரோட பொண்ணு. நீங்க சொன்னது சரிதாங்க ஐயா. இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட பேச முடியுங்களா? நான் வேற என்ன பண்ணேன்? நான் சைலண்ட் மோட் போயிட்டேன். பாருங்க, மனைவி பேசினாலும் சைலண்ட் மோட்ல போயிடுறாரு, பொண்ணு பேசினாலும் பாவம். இப்போ புரியுதாங்க? பெண்கள் போர் அடிக்குதுன்னா அவங்க குறிக்கோளை மாத்திடுவாங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. ஆனா இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு குறிக்கோள், நாளைக்கு வேற ஒரு குறிக்கோள்னு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெண்டுக்கு ஏற்றபடி மாத்துறேன்ட்டு நம்ம பர்ஸை தான் காலி பண்ணுவாங்க. மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, இதுக்கு செய்கிற செலவை மிச்சம் பண்ணியிருந்தாலே நாங்கள்லாம் எப்போவோ அம்பானி ஆயிருப்போங்க. பாருங்க, அப்போ அம்பானி சம்சாரம் சிக்கனமாக இருக்காங்களோ? இல்லையே. அவங்க சிக்கனமா இருந்திருந்தா இவர் எலன் மஸ்கோட பெரிய பணக்காரா இருப்பாருங்க. பாருங்க, அம்பானி ஒய்ஃப் இப்படி செலவு பண்ணுறதுக்கு அவர் இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர் தான். இன்னும் அவங்க சிக்கனமாக இருந்திருந்தா உலக பணக்காரர் ஒரு சைடு வந்திருப்பாருன்றாரு. கண்டிப்பாங்க ஐயா. அடுத்த பேச போற என் தம்பி பாலாஜியை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பாவமா இருக்கு. யாரோட மிரட்டலுக்கு பயந்து எதிரணிக்கு போனான்னு தெரியல, இல்ல டேய் அக்கா உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா அப்படின்னு ஏமாத்தி கூட்டிட்டு போனாங்களான்னு புரியல. தம்பி, நீ வேணா தளபதியா இருக்கலாம், தம்பி நீ வேணா தளபதியா இருக்கலாம், ஆனா உன் கூட இருக்கவங்க எல்லாம் சமந்தா இல்லடா, புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல குறிக்கோள் அடைஞ்சு வெற்றி பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் மிக அதிகமா இருப்பாங்க. அதனால் தீர்ப்பை எங்கள் அணிக்கு சாதகமாக வழங்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அடுத்ததாக காக்கும் கடவுள் பெருமாள்னு சொல்லுவாங்க, ரட்சகர் இயேசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்கள் அணிக்காக வாதாட வருகிறார் பாலாஜி ஆவோஜி. அனைவருக்கும் இனிய வணக்கம். சில பேர் பேச வந்தால் நட்ஸுன்னு 4 பாயிண்ட் பேசிட்டு கம்முன்னு உட்காந்துருவாங்க. எங்கள் அணியில் அக்கா பேசுன மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க. மைக் கிடச்சா போதும், சொந்த கதை, சோக கதை, சீரியல் கதையெல்லாம் உண்மை நம்பி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் தலைப்பு கூட தெரிஞ்சு பேசுகிறாங்களான்னு தெரியல, பின்னாடி தான் போர்டில் பெருசாக இருக்குது. அடுத்த பேச வர அண்ணனாச்சு தலைப்புக்கு சம்மந்தமாக பேசுவார்னு நினைக்கிறேன். பாருங்க, இவ்வளோ செலவு பண்ணி பேனர்லாம் வச்சுருக்காங்க, நல்லா பாருங்கப்பா, தலைப்புக்கு சம்மந்தமாக பேசுங்கப்பா. தம்பி வேந்திரஜித் பாண்டியன் நல்ல படிப்பாளி, நல்லா ஆராய்ச்சி பண்ணுவார், படிக்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி அர்த்தம் புரிஞ்சுப்பார். அதனால தான் என்னமோ தெரியல ஜன்னல் ஜாக்கெட்டுன்னு ஆராய்ச்சியில் இறங்கிட்டார். பாருங்க, டிகிரி படிக்கும்போதே பிஹெச்டி பண்ணுறாரு போல. நல்ல அறிவு தான், நல்ல புத்திசாலி. இன்னும் அவருக்கு கல்யாணமே ஆகலை. யாரோட மணிக்கணக்கில் ஷாப்பிங் பண்ணுறாரு, யார் சந்திரமுகியாக மாறுறத பார்க்குறாருன்னு தெரியல. அது கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். அவர் கல்யாணம்னு சொல்கிறாரு, பொறாமையில் சொல்கிறாரா? அது கூட பரவாயில்லைங்க, ஏதோ வயசு பையன் விட்டுடலாம். அடுத்து அவங்க அணிலேருந்து பேசினாங்களே, சாமியாராக போகிற வயசில் சமந்தான்னு குதிச்சிட்ருக்காரு. அடிக்கடி எல்லாருக்காகவும் பண்ணுறோம், நாட்டுக்காக பண்ணுறோன்னு வேறு சொல்லிகிட்ருக்காரு. இப்படி பேசுகிறவங்க முக்கால்வாசி பேர் நாட்டுக்காக பண்ணுறோன்னா கிரிக்கெட் மேட்ச் ஆடும்போது உட்காந்து பார்க்கறது தான். எவனோ விளையாடிட்டுருக்கான்,
எவன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்மளுக்கு 5 பைசா பிரயோஜனம் இருக்கா? உண்மைதான். நான் கூட கிரிக்கெட் பார்ப்பேன், ஹைலைட்ஸ் மட்டும் 1/2 மணி நேரம். எல்லாத்துக்கும் முழுசாக பார்த்து நம்ம நேரத்துக்கு எடுத்துக்கணும் இல்லைங்களா? அதுதாங்க நல்லது. ஆமாம். இப்படி பலர் நாட்டுக்காக எப்படி காசு கொடுக்குறாங்க தெரியுங்களா? வண்டியை ரோட்டில் கண்டபடி ஓட்டி ஃபைன் கட்டியும் டாஸ்மார்க்லேயும் போய் தான் கொடுக்குறாங்க. அப்போ வீட்டோட கதி? இவங்களெல்லாம் மொத்தமாக இழுத்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதே நம்ம வீட்டு பெண்கள் தானங்க. பாருங்க, ஆண்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களாம், அத்தனையும் சமாளித்து பொறுப்பாக குடும்பத்தை நடத்துறது பெண்கள்ன்றாரு. இவங்கெல்லாம் பெண்கள்னால் ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணுவாங்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுவாங்க, சீரியல் பார்த்து அழுவாங்க. இதுதான் நீங்கள் 3 பேரை பேச போகிறீங்க. நான் இப்போவே சொல்கிறேன், ஆமாம் அது உண்மைதான். ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு குறிக்கோளால் வாழ முடியாதா? இது ஆண்களால் முடியுதோ இல்லையோ, பெண்களால் கண்டிப்பாக முடியும். அது ஆண்களும் உணரணும். ஜிம்முக்கு போனால் நின்றுறாங்களாம். அண்ணா உங்கள் ரைட்டில் கொஞ்சம் பாருங்கள். அவர் 4 வருஷமாக ஜிம் போயிட்டுருக்காரு. வருஷம் பணம் கட்ட மட்டும்தான் ஜிம் போகிறாரு. கேட்டால் டைம் இல்லைங்களா? கடையாக ஏறி ரோஸ் மில்க், பாதாம் மில்க் இங்கே நல்லா இருக்குது அங்கே நல்லா இருக்குன்னு வீடியோ போட மட்டும் தெரியுது அவருக்கு. என்னப்பா இவரும் ரோஸ் மில்க்குன்றாரு, இவரும் ரோஸ் மில்க்கு, நடுவருக்கு பாருங்கள். ஐயா, உங்களுக்கு ரோஸ் மில்க் வேணும்னா அண்ணனோட யூடியூப் சேனல் பாலகணேசன் ராஜகோபால், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. இல்லை, நான் கேட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜிகிர் தண்டை வாங்கி தரேன்றார். கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இந்த நிகழ்ச்சிகள்லாம் அவர் அண்ணனோட சேனல் பாலகணேசன் ராஜகோபாலில் வரும். நீங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த பட்டிமன்ற நிகழ்வை நீங்கள் பார்க்கணுன்னா சொல்லுங்கள் சார், எந்த சேனல்? பாலகணேசன் ராஜகோபால். ஆமாம். அப்போ எனக்கு கண்டிப்பாக ஜிகர் தண்டை உண்டு. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் எல்லாத்துலேயும் பெண்கள் தானங்க டாப்பு. படிப்பு கொண்டு பாருங்கள், பெண்கள்லாம் 100க்கு 5 மார்க் போச்சு 2 மார்க் போச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க. பசங்கள்லாம் 40 மார்க் எடுத்தாலுமே மச்சி நான் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டேன்னு சந்தோஷப்படுற பசங்க. அதுலேயும் ஒரு குரூப் இருக்குது, யார் அதிகமாக அரியர்ஸ் வச்சுருக்கான்னு போட்டி போடுற குரூப்பு. அந்த பக்கம்லாம் நம்ம போகவே வேண்டாம். இப்போ 5 மார்க் 10 மார்க் குறைஞ்சாலே பெண்கள் அழுவாங்க, குறிக்கோள் அடைய முடியலையேன்னு. ஆமாய்யா, இது ஆம்பளை பசங்க பாஸ் பண்ணாலே கொண்டாடுவாங்க. நீங்கள் எப்படி உங்கள் கல்லூரி வாழ்க்கையில்? நான் 50 மார்க் சார். ஆனால் எல்லா துறையிலையும் இப்போ பெண்கள் தானே சாதிக்கிறாங்க. ஒரு நல்ல குறிக்கோள் இல்லாமல் இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு சம்பவம் சொல்கிறேன். சந்திரயான் மிஷன் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மிஷனில் வேலை பார்த்தது 70 விழுக்காடுக்கு மேல் பெண்கள் தான்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே வேலை பார்த்ததில் அந்த மிஷனுக்குமே மொத்தமாக தலைமை தாங்கி வழி நடத்தியது ரித்து கரிதால் என்கிற பெண்மணி. இவங்கெல்லாம் குடும்பத்தையும் பார்க்கணும், நாட்டுக்காகவும் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல குறிக்கோள் இல்லாமல் எப்படி சாத்தியமாகும்? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எத்தனை பேரை சமாளிக்கணும், எவ்வளோ வேலை இருக்கும், அந்த வேலைகளில் எத்தனை வேலை செய்கிறாங்கன்றத பற்றி நான் பேச விரும்பலை. அதுக்கு ஒரு தனி பட்டிமன்றம் தான் நடத்தணும். ஆனால் வேறு என்னமோ ஒன்று அண்ணா சொன்னார், பெண்கள் வெற்றி பெறணும்னா ஆண் பின்னாடியே இருந்தாகணுமா. ரோஸ் மில்க் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேவைங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு பழமொழியை கூட மாற்றி பேசுகிறாங்க. ஒரு ஆண் வெற்றி பெறணும்னா அவங்க பின்னாடி பெண் இருக்கணும், அதுதானுங்க பழமொழி. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுங்களா? பெண் என்பவள் ஆணின் முதுகெலும்பு மாதிரி. அவங்க இல்லைன்னா ஆணோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் பல ஆண்கள் முதுகு வலியில் அவசப்படுறாங்களோ. அது வேற வழி எங்கய்யா. இல்லை பெண்கள் முதுகெலும்பாக இருக்காங்க. நீங்களே நிறைய ஆண்களுக்கு முதுகு வலி இருக்கு. ஒரு மாதிரி ஐயா மாதிரி. ஓ சரிதான். நீங்கள் எத்தனையோ ஆண் சாதனையாளர்களை பற்றி பேசினாலும் அவங்க பின்னாடி கண்டிப்பாக அவங்க மனைவியோ இல்லை அம்மாவோ கண்டிப்பாக இருப்பாங்க. இது அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஆண்கள் பெண்கள் பின்னாடி சப்போர்ட்டுக்கு இருந்தால் இன்னும் எத்தனையோ பேர் எத்தனையோ சாதிப்பாங்களே. ஆனால் அப்படி நடக்கிறதில்ல. ஏன்னா நம்ம சமுதாயம் இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படவில்லை. ஆனால் அதுக்கு இப்போ நேரம் வந்துருச்சுங்க. இங்கே உள்ள பல பேர் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, இந்த மேடையில் இருக்கவங்களே சேர்த்து தான். அவங்களுக்கெல்லாம் பாரதிக்கு பின்னாடி ஒரு கண்ணம்மா இருந்த மாதிரி நம்ம வீட்டு பெண்களுக்கெல்லாம் நம்ம கண்ணம்மாக்களுக்கெல்லாம் நம்ம பாரதியாக ஏன் பின்னாடி நிற்கக்கூடாது? அந்த மாதிரி இருந்தால் பாரதி சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அதுவில் ஓங்கி வையம் தலைக்குமாம்.
அதாவது அப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்த நாடும் வீடும் ஏன் இந்த உலகமே வளம் பெறும் என்று கூறி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை. ஆண்கள் அணியின் தலைவர் பாலகணேசன் அவர்கள் வீரமாக தன் வாதத்தை முன்வைக்க வருகிறார். ஏன் வீரமான்னு சொல்கிறேன்னா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் பெண் பிள்ளையும் மனைவியும் எதிர்கொள்ளணும் இல்லையா இங்கே பேசுகிற பேச்சுக்கு. பாருங்க, பயமே இல்லாமல் சிரிச்சபடி வர்றார். போயிட்டாங்க ஐயா. ஓ, சிங்கம் சிங்கிளாக வந்திருக்கு. தமிழே பைந்தமிழே, எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, நெஞ்சில் நினைப்பதும் உன்னையே, தினம் உயிர்ப்பதும் உன்னையே, என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழன்னைக்கும் என்றென்றும் தாய் தந்தைக்கும் வீட்டிற்கும் அவையோரே அதில் பெரியோரே, நாளைய சரித்திர சுவடுகளாகும் எமது மாணவ செல்வங்களே, பேச்சாளர் பெருமக்களே, ஒரு சாதாரண நிகழ்வை கூட மிக பிரம்மாண்டமாகவும் பிரம்மாண்டமான நிகழ்வை கூட சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஆறுமுகநேரி நாடார் சங்கம் சொந்தங்களே, அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு எந்த சங்கமும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நல்ல ஏற்பாடுகளை செஞ்சு நான் பார்த்ததில்லை என்னுடைய அனுபவத்தில். உண்மைதான். அருமை தங்க பிரீதா பேசும்போது வேந்திரஜித் நடுவருக்கு அறிவுரை பண்ணாங்கன்னு சொன்னாப்ல, ஆனால் சொல்லிட்டு வச்சாங்க பாருங்க ஐஸு எங்கள் நடுவருக்கு. ஆமாங்க, இந்த சொட்ட மண்டையில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது, ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆமாம் ஆமாம். இதுக்கெல்லாம் நீங்கள் மயங்கட ஆளா? வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சோம், மிக்ஸி கண்டுபிடிச்சோம், கிரைண்டர் கண்டுபிடிச்சோம். இதிலெல்லாம் ஒரே சேமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிச்சது எல்லாமே ஒரு ஆண் தான். எந்தெந்த வேலையெல்லாம் பெண்கள் கிட்டேருந்து எங்களுக்கு வந்துச்சோ அதை சமாளிக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இதுதாங்க ஆண்களின் குறிக்கோள். சரிங்க, இதெல்லாம் ஆண்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு மூல காரணமாக இருந்தது யார்? பெண்கள் தானே ஐயா. எங்கள் வழி எங்களுக்கு. பெண்களுக்கு எதிராக பேசுறது பெண்டாட்டிகளுக்கு எதிராக பேசுறதான் ஐயா. நாங்கள் பெண்டாட்டிக்கு எதிராக பேச முடியுமான்னு அப்புறம் என்ன சொன்னாப்புல, அன்புக்கு இலக்கணம் பெண்கள், வன்புக்கு ஆண்கள். அப்போ எதுக்கு பாலாஜிக்கு ரோஸ் மில் கொடுத்துப்பா அங்கே உட்கார வச்சுருக்கீங்க? அவங்க மல்டி டாஸ்கரா, நாங்கள் மோனோ டாஸ்கராகவே இருக்கிறோம். ஒன்று பண்ணாலும் ஒன்றே செய், நன்றே செய், அது இன்றே செய்ன்னு இருக்கிறவங்க நாங்கள். ஆண்கள்லாம் ஒரே குறிக்கோளோடு இருப்போன்றார். மல்டி டாஸ்கர் இல்லை, மோனோ டாஸ்கர்ன்றார். தீர்க்கதரிசியா, வீட்டில் தீராத பிரச்சனையே அவங்களால தான். டிடெக்டிவா அவங்களே வைப்பாங்களாம், அவங்களே எடுப்பாங்களா ஐயா. பாருங்க, தலைவலி அவங்க தான், தலைவலிக்கு மருந்து அவங்க தான் அப்படின்றாங்களோ. மனோதத்துவ நிபுணரா அந்த டாக்டருக்கு கூட்டம் வரதே இவங்களால பாதிக்கப்பட்டவங்களால தான். டயட்டீஷியன், அவங்க வீட்டில் டயட்டீஷியனாக இருந்தால் அவங்க 2 பேரும் இப்படி இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் டயட்டீஷியனாக இருந்தால் நான் இப்படி இருக்க மாட்டேன். தம்பி பாலாஜி பேசும்போது ப்ராஜெக்ட் டைரக்டர் பெண் ரிட்டு கரிவால் பற்றி பேசுனாங்க. பாலாஜி ஐஎஸ்ஆர்ஓவின் முதல் சேர்மன் மற்றும் ஃபவுண்டர் டாக்டர் விக்ரம் சாராபாய் முதல் இன்று வரைக்கும் இருக்கிற டாக்டர் நாராயணசாமி வரை ஆண்கள்தான் பெரும் குறிக்கோள்களோடு செயற்கைக்கோள்களை வடிவமைத்து இஸ்ரோவை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெண்கள் குறிக்கோளோடு இல்லைன்னு சொல்லவே இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொல்கிறோம். அன்று கூலி, நேற்று பஸ் கண்டக்டர், நடிகர், இன்று சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருப்பவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணம் அவருடைய உயரிய குறிக்கோளின் பண்பு தான். மக்களே, பெண்களின் குறிக்கோள் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் அவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறதோடு முடிந்துடுது. ஆனால் ஒரு ஆணின் குறிக்கோள் மதிப்பெண்களை தாண்டி இந்த சமுதாயத்தில் மதிப்பையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். பெண்களோட இலக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணணும்னு இருப்பாங்க, ஆனால் வெங்காயம் கிடைக்கல, தக்காளி பழுக்கலை, கேரட் செவக்கலை, பக்கத்து வீட்டிலேருந்து கிச்சடி வந்துடுச்சுன்னு இன்றைய இலக்கான பிரியாணி ரசம் சாதமாகிவிடும். பாருங்க, பிரியாணிக்கு பிளான் பண்ணி ரசம் சோறு பண்ணுறாங்களாம். ஒருவேளை சிக்கன நடவடிக்கையோ இவர் அம்பானி ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ? ஐயா, இப்படிதான் அவங்களோட குறிக்கோளே இருக்கும். ஆனால் இவர் உடம்ப பார்த்தா ரச சாதம் சாப்பிட்ட மாதிரியா இருக்கு இல்லைங்களா? பொய் சொல்கிறாரு போல. எங்கள் குறிக்கோள் எப்பொழுதும் எங்கள் சங்கத்தின் வளர்ச்சி,
உறுப்பினர்களின் எழுச்சின்னு இருக்கும். ஆனால் பெண்களின் குறிக்கோள் தள்ளுபடின்னு வந்தால் வீட்டுக்காரங்களை கடைக்கு தள்ளிட்டு போயிடுவாங்க ஐயா. பாருங்க, தள்ளுபடி வந்தாலே வீட்டுக்கார தள்ளிட்டு போயிடுறாங்களா கடைக்கு. அப்புறம் அன்பு தங்க பாடும்போது எல்லாரும் பயத்திலேயே இருந்தோம். மேடையில் என்னை பார் யோகம் வரும்னு வந்துருமோன்ட்டு தான் ஐயா. அவங்க பாடத்துக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்கல்ல, ஜாக்கிரதையா இருங்க பாட போறேன். எங்களுக்கு வரலாறும் தெரியும், வரலாறு படைக்கவும் தெரியும். ராக்கெட்டை வடிவமைத்த ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நாட்டின் முதல் குடிமகனானார். பூமியில் வாழும் மனிதர்களை பல கிரகங்களில் வாழும் இனமாக மாற்றுவதற்காக ஏற்பாடு செய்த எலான் மஸ்க் உலக பணக்காரர் வரிசையில் முதல்வரானார். அடுத்த பேசவில் உள்ள அன்பு தங்கை அனிதா கரண்டியை கீழே வைத்துவிட்டு கருத்தை சொல்ல வருகிறாள். குணத்தால் தங்கம் நம் அடுத்த பேச்சாளர். ஆனால் வீட்டில் தான் எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டில் என்னையும் எதிர்த்து பேசுவாங்கன்னு பார்த்தா இங்கே மேடையிலையும் என்னை எதிர்த்து பேச வந்திருக்காப்புல. அவங்க வீட்டில் டிவியில் வரும் பார்த்தீங்களா, கீர்த்தி சுரேஷ் வீடியோ விளம்பரம் மாதிரி, காஃபி விளம்பரம், இந்த மாதிரி தான் அவங்க வீட்டுக்காரர் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அவரும் தன் மனைவியின் குறிக்கோள் பட்டிமன்றத்தில் ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் அனிதாவின் வெற்றிக்கு பகப்பலமாக அவரின் கணவரை இருந்து அனிதாவின் குறிக்கோளை தன் குறிக்கோளாக ஏற்று வாழும் தெய்வமாகவே இருக்காங்க ஐயா. தெய்வமா இருக்கிறாருன்னா அர்ச்சனைலாம் தினம் உண்டோ? இப்படிப்பட்ட தெய்வம் ஆண்களை குறை சொல்லலாமா? சம்பவம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் சொல்கிறோம் பாருங்க ஒரு சம்பவம். தேர்தல் ரிசல்ட் வந்த நேரம் பக்கத்து வீட்டு பொண்ணு ரொம்ப ஜாலியாக இருந்தாப்புல. என்னம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்க, பாஸ் ஆகிட்டியான்னு கேட்டேன். அந்த பொண்ணு இல்லை அங்கிள் ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னம்மா ஆச்சு? எங்கள் வீட்டில் பாஸ் ஆனா காலேஜ், ஃபெயில் ஆனா மேரேஜுன்ட்டு அந்த பதில் சொன்னதை பார்த்த உடனே இந்த சமத்தில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பெண்களின் குறிக்கோள் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு, அவ்வளோதான் ஐயா. ஏன் எங்கள் வீட்டே எடுத்துக்கோங்க, எனக்கு 2 பொண்ணு, நான் சயின்டிஸ்டா டாக்டரான்னு யோசிப்பேன். ஆனால் என் மனைவி அவங்களுக்கு என்ன நகை வாங்கணும்னு யோசிப்பாங்க. இதனால் என்ன புரியுதுன்னா, ஆண்களின் குறிக்கோள் எல்லாத்தையும் தாண்டி புனிதமானது. நடுவர் அவர்களே, எங்கள் குறிக்கோள் எந்த தடை வந்தாலும் போற்றுவார் போற்றற்றும், தூற்றுவார் தூற்றட்டும் என்னும் வெற்றி என்னும் இலக்கை அடையும் வரை எதிர் நீச்சலிட்டு செல்வோம். தெரிந்த அனைத்தையும் தெளிவாக சொன்னேன், புரிந்த அனைத்தையும் புரியும்படி சொன்னேன். நெல் எது பதர் எது என்று காற்று தீர்மானிக்கும். இறுதியாய் உறுதியாய் ஒரு நாள் வெல்வோம், பின் வென்று கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். அருமை. இறுதியாக பெண்கள் அணிதான் சிறந்தது, நாங்கள் தான் சிறந்த அணி, குறிக்கோளுடன் செயல்படுவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு தன் அணிக்காக வாதாட அனிதா அவர்கள். வாங்க வேலு நாச்சியார. கடைசியா பேச வரவங்களுக்கு இதுதாங்க ஒரு சங்கடம். என்னன்னா, நீங்கெல்லாம் கை தட்டியே ஓஞ்சி போயிட்டீங்களே. எங்க அணியில இருக்க எங்க தம்பி வம்பு இல்லைங்க, எங்க அணிக்கு கிடைச்ச தெம்பு. ஓ, ஆண்கள் தான் உங்களுக்கு தெம்பு ஒத்துக்கிட்டாங்கப்பா. அணிக்காக பேச வந்த தம்பி தான் தெம்பு. இந்த தம்பி தான். சிறு குடும்பம் முதல் பெரும் உலகம் வரை திசை காட்டும் நட்சத்திரம் போல உலகத்தோர் அனைவரையும் முன்னேற்றும் தீபம்தான் பெண் என்று கூறி அனைவரையும் வணங்கி என் வாதத்தை ஆரம்பிக்கிறேன். எதிரணியில 3 பேருமே பெண்கள்னாலே மேக்கப்பு, ட்ரெஸ்ஸிங்கு, செலவு மட்டும்தான் செய்யறோம்னு சொன்னாங்க. அப்புறம் லட்சியத்துக்காகவும் லட்சங்களை நோக்கியும் ஓடுறாங்களாம். இவங்க லட்சத்தை பார்க்கலாமா? எங்க வீட்டுல என் கணவர் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு பெருமையா பீத்திட்டு இருந்தாங்க. என்னடா கட்டிக்கிட்ட அதிர்ஷ்டம், அவருக்கு ப்ரமோஷன்லாம் வருது. கண்டிப்பா ஐயா. என்னடா நம்ம சின்சியரா இருக்கோம், நம்மளுக்கே இன்னும் ஒரு ப்ரமோஷனையும் காணும், இவருக்கு ப்ரமோஷனா அப்படின்னு மேனேஜருக்கு ஃபோன் போட்டு கேட்டேங்க. அவர் சொல்றாரு, அட நீ வேறம்மா,
5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது எல்லாருக்குமே கொடுப்பாங்க, இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் அப்படின்னாங்க. ஒருவேளை அவர் வீட்டில் எலி மாதிரி இருந்துட்டு ஆபீஸ்ல புலி மாதிரி செயல்பட்டிருப்பாரோ ப்ரொமோஷனுக்கு. பெண்களின் குறிக்கோள் மிகவும் தெளிவானது, ஆழமானது. பெண்கள் ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணி அழகா முடிச்சிடுவாங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. டெட்லைன் வந்தாச்சு அப்படின்னாலே கடைசி நேரத்தில் பதட்டப்பட்டு அப்படியே அதை கைவிட்டுருவாங்க. ஐயா, இந்த ஆண்களோட குறிக்கோள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் வருது இல்லைங்க ஒரு மாதம், அந்த ஐபிஎல்ல தன்னோட அணி வெற்றி பெறணும், ட்ராஃபி வாங்கணும், இதுதான். அந்த ஐபிஎல் ஒரு மாசமும் சோஃபால டிவி முன்னாடி உட்கார்ந்து பஜ்ஜி கொண்டு வா, வடை கொண்டு வா, காஃபி கொண்டு வா அப்படின்னு அந்த ஒரு மாசத்தையும் இப்படியே ஹாப்பியா செலவழிச்சிடுவாங்க. ஐயா இல்ல, கொண்டு வான்னு ஸ்விக்கில தானே ஆர்டர் பண்ணுவாங்க. ஐயா, நான் பண்ணி கொடுக்கறேன். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. ஐயா, அந்த ஐபிஎல் மாசம் முடிஞ்சதும் இப்படி சாப்பிட்டாரே அவருக்கு சுகர் ஏறிடுமோ, பிபி வந்துருமோ, கொலஸ்ட்ரால் வந்துருமோன்ற பொறுப்பான கவலை இருக்கையா. குறிக்கோள் என்பது கனவு. கனவு காணுங்கள் உங்கள் லட்சிய குறிக்கோளை நம்பி அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அழகா சொல்லியிருக்காங்க. கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, கனவு என்பது உன்னை தூங்காமல் நிறுத்தி வைப்பது, தூங்க விடாது. கண்டிப்பா இந்த லட்சிய கனவு நபருக்கு நபர் மாறும். நடுவர் அவர்களே, நம்ம நாட்டில் 50% பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அவங்களோட குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தை, என் கணவர் அவங்களோட லட்சியத்தை தான் லட்சியமாக ஏற்று அவங்களுக்கு பின் இருந்தும் உடனிருந்து செயல்படுறாங்க. நடுவர் அவர்களே, உண்மைதான். அவங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது பெண்கள் தான். ஆமா, எதிரணியில சொல்ல வந்துட்டாரு, குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டுறோமா. ஏங்க, நாங்களா குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறோம்? வீட்டுல குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இல்லாம சிறு தொழில் ஒன்று ஆரம்பிச்சு கைவினை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட முன்னேறி கொண்டிருக்கோம். பாருங்க, உங்க மரபுலயே அந்த வியாபார யுக்தி ஊறி இருக்கு. ஐயா, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம எதிரணியில் இருக்கிற ஒரு கல்லூரி மாணவர், இவருக்கு ஃபேஸ் கிரீம் எது, ஐஸ்கிரீம் எதுன்னு தெரியலையா. நீங்க வைக்கிற கிரீமுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி ஏதாவது எழுதி வைக்கலாம்ல. ஐயா, ஃப்ரிட்ஜை திறந்தாராம், ஃபேஸ் கிரீம் எடுத்து ஐஸ்கிரீம்னு சாப்பிட போனாராம். நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட ஆண்களா முற்போக்கு குறிக்கோளோட செயல்படுவாங்க? நம்ம எதிரணியில் இருக்கிற அண்ணன் பாலகணேசன் ராஜகோபால், மன்னிச்சுக்கோங்க, நம்ம எதிரணியில் இருக்கிற அண்ணன் பாலகணேசன் ராஜகோபால் அவர்கள் ஒரு யூடியூபர். அவங்களோட சேனல்ல பெண்களோட குறிக்கோளோட முன்னேற்றம் தாங்க ஃபுல்லாவே வரும். பெண்களை பற்றி பேசிட்டு பெண்களுக்கு எதிராகவே உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. ஏங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இதுல ஆரம்பத்திலேயே பதிவு பண்ணிட்டாரு, என்னன்னு, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, தங்கமணி என்ஜாய். அங்கேயும் எதிரியா இருக்கிறீங்களா, இங்க வந்து எதிர்த்து பேசுறீங்களா? நிம்மதி இல்லாம தான் இருக்கிறார் மனுஷன். சொல்றாரு, நாங்கெல்லாம் நகைக்கு ஆசைப்படுறோமா? ஆமாங்க, உண்மைதான், நாங்க நகைக்கு ஆசைப்படுறோம் தான். இங்க பாருங்க, உங்க பர்ஸை காலி பண்றோன்றீங்களே, என்ன அழகா உட்கார்ந்துருக்கோம். அந்த பர்ஸை காலி பண்ணி சேர்க்கிற ஒவ்வொரு நகையும் இன்னைக்கு எவ்வளவு விலை மதிப்பு உள்ளதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, உங்க செலவெல்லாம் முதலீடுன்றீங்க. ஆமா ஐயா, பாருங்க, உங்களுக்கு தேவையான நேரத்துல உதவி செய்யுதுல்ல. ஏங்க, நாங்கெல்லாம் கேபிட்டல் பார்ட்னர், நீங்கெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னர். ஒர்க்கிங் எங்க வீட்லயா வெளியிலயா? அது வீட்டுக்கு வீடு மாறும் ஐயா. ஆனா நீங்க எப்படி செலவு பண்றீங்கன்னு தெரியுமா? காலையில பக்தியும் பரவசமா பட்டைய போட்டுட்டு வெளியில போற ஆண்கள்ல பல பேர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது
பல பேரோட வண்டியே ஓட மாட்டேன் இந்த நடுவர் அவர்களே. ஓ, காலையில நெத்தியில பட்டை, சாயந்தரம் ஆனா வயிற்றுக்கு பட்டை. ஆமாயா, அது என்ன பட்டையோ பாருங்க. பெண்கள் தங்களோட சொந்த முயற்சியாலையும் அசைக்க முடியாத உறுதியாலையும் தங்களோட சிறு வயது கனவுகளை முயற்சியாக்கி குறிக்கோளாக்கி நினைவாக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா இந்திரா நூயி அமெரிக்காவோட புகழ்பெற்ற பெப்சிகோ நிறுவனத்தின் தலைவர். விஜயலட்சுமி கருப்பசாமி ஃபாக்ஸ் அகாடமி ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஜப்பான்ல நிறுவியிருக்காங்க ஐயா. இது மாதிரி நிறைய அவர் யூடியூப்ல போட்டிருக்காரு, எல்லாரும் பாருங்க. நடுவர் அவர்களே, இதெல்லாம் குறிக்கோள் இல்லாம சாதிக்கவே முடியாது. குறிக்கோள் இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட சாதனைகளை சாதிக்க முடியும். என்ன சொல்ல வரீங்க? வாய்ப்பு கிடைத்தவங்க தங்களுடைய உயரத்தை அடைஞ்சிட்டாங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். கண்டிப்பா ஐயா. குறிக்கோளுடன் சாதிப்பதற்கு மன உறுதி தான் மிகவும் தேவை. அந்த மன உறுதி பெண்களுக்கு இருப்பதனால மட்டும்தான் அவங்களால தங்களுடைய குறிக்கோளை திறம்பட சாதிக்க முடிகிறது, முடிப்பார்கள். இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேங்க. எதிரணியில் இருக்கிற நம்ம கணேசன் சொன்னாங்க, சங்கத்தை நிறுவியது ஆண்கள், சங்கத்தை திறம்பட கொண்டு செல்றது ஆண்கள். என்னருமை நாடார் சங்க தலைவர் அவர்களே, பெண்களாகிய எங்களை, குறிக்கோளுடன் இருக்கும் பெண்களாகிய எங்களை சங்க நிர்வாகத்தில் இடம் கொடுத்து பாருங்கள். இந்த ஆண்களை விட சங்கத்தை திறம்பட எப்படி முன்னேற்றி காட்டுறோன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா இது, பாண்டிய நாட்டு சங்கத்துக்கு வந்த சோதனை. ஓகே, இப்போ தொடக்கத்தில் நம்ம கை தட்டணும். யாருக்காக? நீங்கள் எவ்வளோ நற்செயல்கள் செஞ்சுருப்பீங்க, அதை நம்மளே பாராட்டும் விதமாக. இப்போவும் உங்களுடைய கரகோஷத்தை நான் எதிர்பார்க்குறேன். கைத்தட்டலை எதுக்குன்னா, இந்த சங்கம்ன்ற ஒரு பெரிய மரம், அந்த மரம் உறுதியாக செழித்தோங்குவதற்கு காரணமாக இருப்பவர்கள் வேர்கள் தான். அந்த வேர்கள் கண்ணுக்கு தெரியாது. சங்க தலைவராகட்டும், பொதுச் செயலாளராகட்டும், பொருளாளர், உபத்தலைவர் அப்படின்னு எல்லா மட்டத்திலையுமே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவ்வளோ உழைத்து செஞ்சதுனால்தான் இங்கே வந்து நம்மளால் பல விஷயங்களை அனுபவிக்க முடியுது, இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாருக்குமே, சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்குமே நம்முடைய பாராட்டை பலத்த கைத்தட்டுடன் அவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆண்கள்ன்றத ஆடையை கொண்டு, தோற்றத்தை கொண்டு வேறுபாடுகள் சொல்லலாம். ஆனால் குறிக்கோள்னு வந்துட்டா, இது ஆணோட குறிக்கோள், பெண்ணோட குறிக்கோள் வேறுபடுத்தி பார்க்க முடியுங்களா? ஏன்னா நோக்கம் என்பது அனைவருக்கும் பொதுவானது தான். ஸோ எனவே குறிக்கோளுடன் செயல்படுபவர்கள் ஆண்கள் தான் சொல்ல முடியாது, பெண்கள் தான் சொல்ல முடியாது. குறிக்கோளுடன் இருபாலரும் செயல்படுகிறார்கள் என்ற தீர்ப்பை உங்கள் ஆதரவுடன் சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தாங்கள் இவருக்கு உதவிக்கு பல நேரம் காலமாக எங்களுக்காக ஒத்துழைப்பு தந்திருக்கு. இந்த சங்கத்தின் சார்பாக உங்கள் சார்பு மொத்தம் 6 பேருக்கும் மற்றும் நடுவராக இருக்கிறவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.